நிறைவானது வரும்போது குறைவானது நம்மளை விட்ட போயிருங்க. வயசு 40 கிடக்குது, 30 ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று போய்கிட்டே தான் இருக்கும். போகிறதெல்லாம் போகுது. கிருபை பெருகுனா போதும். கிருபை பெருகுனா போதும். நினைக்கணும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பலம் நமக்கு இல்லை. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட இப்படி உட்கார்ந்து தெரியாது. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம சாதிக்க முடியாத ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துல சாதிக்க பண்றாரு. நினைக்கணுங்க, ஆண்டவர் அவ்வளவு தூரம் இருக்காருன்னு. நமக்கு ஏதோ ஒரு குறைபாடு, அதை ஏதோ ஒன்றை சரி செய்கிறோம். அது ஏன் சரி செய்கிறோம்? சரியாகுது. நம்ம ஆவிக்குள்ள எங்கேயோ குறைபாடாக இருக்கலாம், சரி பண்ணிக்கலாம். நமக்கு ஏதோ குறை இருக்கு, அது குறையாவே இருக்குது, பரவாயில்ல. இதை எத்தனையோ நிறையா இருக்கிறவன் ஆட்டமாக தானே ஆடுறான், ஆண்டவருக்கா மகிமை செலுத்துறான். நான் குறைவிலையும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன் அப்படின்னு மாத்திக்கலாமே. என் குறைவிலும் என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்னமும் சொல்றேன், சரீர ரீதியாக ஏதாவது குறைவு வருதுன்னா குறைஞ்சிருவோமோன்னு நினைக்காதீங்க. ஆவிக்குரிய ரீதியில் எதில் நிறைவானோம்?